என்ன ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? வணக்கம். வாங்க, இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் 4 நாளாக வீடியோ போடலைங்க. 4 நாளாக வீடியோ போடலன்னா பழனிக்கு போயிட்டு அப்படியே மதுரையெலாம் போயிட்டு வந்துட்டோம். அதனாலலாம் 4 நாள் வீடியோ போட முடியல. போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. என்ன சாமியெல்லாம் பார்த்தீங்களா? சாமியெல்லாம் சூப்பராக பார்த்தாச்சுங்க. பழனி ஆண்டவர் முருகரையும் சூப்பராக பார்த்தாச்சு. அதனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம் முருகரை எல்லாரையும் சூப்பராக பார்த்தாச்சு. தரிசனம் சூப்பராக கிடச்சிது. நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நடந்து யார் நீங்களா? இவங்களாம் ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது எதனால் நான் அப்புறமா வீடியோவில் வருங்க பாருங்கள். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை தாங்க. இட்லி தோசைக்கு சைட் டிஷ் வந்து சொரக்காய் சட்னி அரைக்க போகிறேன். அதுதான் அப்படியே வீடியோ எடுத்துடலாம். இதில் நம்ம சொரக்காய் போட்டிருக்கேன்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு சொரக்காய் சட்னின்னு தெரியும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் சொல்லாமல் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் எங்களுக்குலாம். ஆக மொத்தம் ஹெல்த்தியானது தானே. சொன்னா சொல்லலாம் என்ன இருந்தாலும் மதுரை கறி தோசை தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டு மக்களுக்கு மதுரையை பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். அது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாங்க போட்டு வதக்கிக்கலாம். கூடவே வெறும் பச்சை மிளகாய் மட்டும் இல்லைங்க, வரமிளகாவும் சேர்த்துக்கணும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாவும் 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். காரம் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் மிளகாவை. வெங்காயம் லேசாக நல்லா ஒரு பிங்க் கலரில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இப்பயே நான் சேர்த்துட்றேன், கல் உப்பு சேர்த்துட்டு சட்னி வந்து மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை சேர்த்துக்கலாம். சுரக்காய் வந்து தோல் சீவிட்டு அப்படியே நம்ம உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் இல்லை, இது ஏன்னா பிஞ்சு சுரக்காய் தான் எடுத்திருக்கேன், அதனால் அப்படியே கட் பண்ணிட்டு போட்டுடலாங்க. நான் வந்து எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சுரக்காயில் பாதி சுரக்காய் அளவுக்கு போட்டிருக்கேன். பழனிக்கு போயிருக்கும்போது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தேன், மதுரையிலையும் பார்த்தேன், பழனிலையும் அப்படின்னு பார்த்தேன். அவங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி மீனூஸ் கிச்சன் சொல்லிட்டு சேனல்ஸ், அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களாம், காரைக்குடி. அவங்களும் வந்து பழனி மலையில் பார்த்தேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூடவே வந்து இது கூட 2 பல் அளவுக்கு பூண்டு பல்லும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுரக்காய் வந்து நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். நம்ம போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு சுரங்காய் லேசாக வந்துட்டு மேஷ் ஆன மாதிரி இருக்கும், ஒரு சாஃப்டாக ஆகிடும் சுரக்காய். அப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு லேசாக ஒரு கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சட்னிக்கு புளி சேர்க்கணுமானா வேண்டாம், தக்காளி பழத்தில் இருக்கிற புளிப்பே சரியாக இருக்கும் நமக்கு. வதக்கிற கலவையை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, நீர்க்காய் வரப்போகிற வெயிலுக்கெலாம் ரொம்பவே நல்லது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி வெந்துருச்சுன்னா இந்த பக்கம் தோசையும், பசங்களுக்கு தோசை கேட்டாங்க, தோசையும் ஊற்றி சட்னி தாளிச்சிட்டோம்னா நமக்கு டிஃபன் காலையில் ரெடி. என்ன இன்றைக்கி எதுவும் மட்டன் சிக்கன்லாம் கிடையாது, சண்டே வச்சு இன்றைக்கி எதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு டயட்டில் ரச சாதம் மட்டும்தான் மத்தியானம். அடடா. இப்போ சட்னி நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சட்னி எப்பயும் அரைக்கிற போல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ சட்னி நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தோம்ல ஆனந்தியா, இன்றைக்கி எதுவும் செய்யலாம்ல? 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. ஆனால் 2 நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நல்லா வெட்டுன்னு நல்லா சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்றைக்கி டயட். எங்கள் வீட்டு மக்களுக்கு மதுரையை பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் ஆயிடுச்சு. நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மதுரையில் போயிட்டு நல்லா இங்கே நல்லா இருக்கும், அங்கே நல்லா இருக்கும், அதுவும் இஃப்ரான்லாம் நான் போயிட்டு நல்லா சாப்பிட்டு காமிச்சார் இல்லைங்களா. அதனால் எங்கள் வீட்டு பசங்களுக்கு என்ன பண்ண ஆயிடுச்சு, ரொம்ப கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. மதுரைக்கு போனால் இங்கே சாப்பிட்ணும், அங்கே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க மட்டும்தான் இருந்துச்சு. ஆமாம், நிஜமாவே அதுதான், பசங்க மட்டும்தான். ஆனால் இவர் வந்துட்டு சாப்பிட மாட்டேன், உன் இஷ்டம் அப்படின்வார். ஆனால் பசங்க சாப்பிடும்போது அவருக்கும் ஆசை வந்துடும். ஒரு கம்பெனி கொடுக்கணும்ல ஆனந்தி. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னியை கலந்து வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தாளித்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துடலாங்க. இப்போ இட்லியும் சட்னியும் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த சட்னியை நீங்கள் வந்து வீட்டில் பிள்ளைங்க கிட்டலாம் சொரக்காய் சட்னின்னு சொல்லாமல் வெறும் வெங்காயம் சட்னின்னு சொன்னாவே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இதில் நம்ம சுரக்காய் போட்டிருக்கேன்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு சுரக்காய் சட்னின்னு தெரியும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் சொல்லாமல் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் எங்களுக்குலாம். ஆக மொத்தம் ஹெல்த்தியாக இருந்தது தானே, சொன்னேன்னா சொல்லலாம் என்ன. தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பையன் வெயிட்டிங்கில் இருக்கார், எப்போ சாப்பாடு ரெடியாகும்னு கேட்டுகிட்டே இருக்கார். காலையிலேருந்து லேட் ஆக்கிட்டேன் டிஃபனு. ஏன்னா ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுனால நிறைய துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு, காலைல அந்த வேலை நடந்துச்சு. இப்போ காலையில் வெடிகளில் பார்த்தீங்கன்னா 5 மணி இங்கே தைப்பூசத்துக்கு கொடியும் ஏற்றிட்டாங்க. காலையிலே நாங்கள் மொபைல் ஃபோன் ஒப்படைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம். அப்பயும் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ் ஜாஸ்தியாக இருக்கு பாருங்கள். நாங்கள் வர வழியிலே பார்த்தோம், நிறைய பேர் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நடைப்பயணம்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட், வெஜ் ரெஸ்டாரண்ட் எதில் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பசங்க நிறையா சர்ச் பண்ணிகிட்டே வந்திருக்கும் போது அப்போ டெம்பிள் சிட்டியில் நல்லா இருக்குது வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே சரி இதுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்துட்டு பொடி வந்து ஸ்பெஷல். மெயினாக வந்து இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க. 3 வகையான இட்லி பொடி வச்சுருந்தாங்க. பூண்டு தேங்காய் இட்லி பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு இட்லி பொடி, அதுக்கப்புறம் நார்மல் பருப்பு இட்லி பொடி. 3 இட்லி பொடியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சேல்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. நல்லெண்ணையும் வச்சுருக்காங்க. 3 பொடி நல்லா இருந்துச்சு. இந்த எண்ணெய் ஜார் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா குட்டியாக அழகாக பார்க்குறதுக்கு. இது வந்து சேல்ஸ்க்கு பொடி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி வகைகள் அவங்க சேல்ஸ்க்கும் வச்சுருக்காங்க. 3 விதமான சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, அதுக்கப்புறம் வந்து புதினா சட்னி, 3 சட்னி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூட வந்து ஸ்டார்டர் வந்து மஷ்ரூம் 65 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த மஷ்ரூம் 65 வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதில் கொஞ்சம் சாட் மசாலா வேறு போட்டிருந்தாங்க போல், அது நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ ஊத்தாப்பமும் சாப்பிட்டேன். ரொம்ப சட்னி அந்த பொடி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் பொடி தொட்டுட்டு சாப்பிட்டேங்க. அப்புறமா பொடிக்கு அவர் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி நம்மளை வந்து ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்களாம். அதனால் கவனிக்கிறாங்க. ஏன்னா நம்மளை ஃபஸ்ட்டு அவங்க ஸ்பெஷலாக நமக்கெல்லாம் வாங்கி கொடுத்து கவனிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க சாப்பிட்ணும் இல்லைங்களா, அதனால நம்மளை வந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பரோட்டா வந்து ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. அது வந்து வந்துச்சு. அதில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். போதும்னு சொல்லிட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க எல்லாம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நான் நைட்டு டின்னர் சாப்பிட்டேன். அதில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதை மாதிரி கேட்டோம், சில ஹோட்டலில் லேட் ஆகும், இங்கே கேட்ட உடனே வந்து எடுத்துகிட்டு வந்தும் கொடுத்துட்டாங்க. ஆர்டர் பண்ண உடனே சீக்கிரமாகவும் வந்துடுச்சு. அடுத்தது இவங்க போனது நான்வெஜ் ஹோட்டல் பார்த்திங்கன்னா கோனார்க் கடை அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தாங்க. நிறைய யூடியூபர்ஸ் கூட இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நிறைய சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நிறைய ரஷ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் வெயிட்டிங்கில் தான் இருக்க சொன்னாங்க. அப்புறம் இவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, நல்லா எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இட்லி ஆர்டர் பண்ணிட்டார். அவர் இட்லிக்கு கறி குழம்பு சாப்பிட்டாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுருந்தார். ஏன்னா இந்த கறி குழம்பு வந்து அம்மா செய்கிற மாதிரி இருக்குது, வீட்டில் நீ செய்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். இட்லியோட கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுனாங்க. அது மாதிரி கறி தோசையும் நல்லா இருக்குதுன்னாங்க. ஆனால் காரம்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் மதுரைக்காரங்க அவங்க காரம் நல்லா அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க கறி தோசை. இந்த ஹோட்டலில் வந்து கறி தோசை ரொம்ப ஸ்பெஷல் பழங்க. ஒரு தோசையோட ரேட்டே பார்த்திங்கன்னா 270 ரூபா. ரேட் கொஞ்சம் எங்களுக்கு ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது. வெளியிலே வந்து ஸ்வீட் பீடா எல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பீடா வந்து சரி சாப்பிட்டு பார்ப்போன்னு ஸ்வீட் பீடா ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதை குல்கோந்தெலாம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அது வந்து ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். பொஃபே ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ரெட்டு ஐட்டம்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வகை வச்சுருந்தாங்க. எனக்கு வந்துட்டு பட்டர் பன் ஜாம் வச்ச பன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். கேசரி வந்து அவங்கள கலர் போடாமல் வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டும் மைல்டாக இருந்துச்சு. அப்புறம் ஆலு பராத்தா, அப்புறமா ஒரு ஊத்தாப்பம் இருந்துச்சு, அப்புறம் பொங்கல் இருந்துச்சு, அப்புறம் உளுத்தம் வடை இருந்துச்சு. சரி பொங்கல் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு. ஆனால் நெய்யெலாம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டாரு. நான் டேஸ்ட் பண்ணல, எனக்கு வடை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது சாம்பார் வடை, அதுவும் வேண்டான்ட்டு உளுத்தம் வடை வெறுமனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சேமியா உப்புமா இருந்துச்சு, சரி அதுவும் வேண்டான்னு விட்டாச்சு. நிறைய ஐட்டம் இருந்துச்சு, எல்லா ஐட்டமும் நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த பக்கம் கார்ன்ஃப்ளெக்ஸு, சாக்கோஸ், பால், அப்புறம் பட்டர் மில்க் இருந்துச்சு, அப்புறம் ஜூஸ் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு, சாப்பிட்லாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புறது நாங்கள் வந்துட்டு கார் எடுக்கல. அங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான்ன்றதுனால ஆட்டோ வச்சுட்டு போயிட்டோம். நாங்கள்
இப்போ இங்கேயும் வந்துட்டு உள்ளே வந்து மொபைல் ஃபோன் அலோட் கிடையாது, அதனால் வெளியில் நின்றுட்டே வந்துட்டு சும்மா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் இன்றைக்கி கூட்டம் வந்து மீனாட்சி அம்மனில் ஓகே நார்மலாக இருந்துச்சு, ரொம்பவும் ரஷ் இல்லை, திட்டமாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு கோயிலில் போயிட்டு மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணதில் ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக திருப்பரங்குன்றம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயிலையும் மலையும் பார்க்குறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் அந்த வியூ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. 6 படை வீட்டில் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம். இப்போ சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மதுரையில் ஜானகிராமன் நான்வெஜ் ஹோட்டல்னு சொல்லிட்டு மதுரையில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு. வீட்டில் சாப்பிட்றது பிரியாணி இல்லாமல் மதுரையில் போய் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டாங்க. அந்த ஹோட்டலில் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் குழி ஆம்லேட் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. பிரியாணி வந்து நல்லா மீட் நிறையா இருந்துச்சுன்னாங்க, அதை மாதிரி ரொம்பவே ஒர்த்துன்னு சொன்னாங்க. அவங்க பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சதுனால எனக்கு வந்துட்டு மதுரையின் ஸ்பெஷலான ஜிகிர்தண்டா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா நொங்கும் விற்றுச்சு. இப்போ தான் நொங்கு சீசன் வர ஆரம்பிச்சிருக்கு. நொங்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய லஞ்ச் மெனு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. தேங்க்யூ.